ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ராடக்ட் தமிழ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லேப்டாப் பேட்டரி எப்படி செக் பண்ணாமல் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இது என்னோட லெனோவோ திங்க்பேட் L460. இதுக்கு நான் வந்து பேட்டரி இப்போ அப்கிரேட் பண்ணியிருக்கேன். பேட்டரி வந்து ப்ரீவியஸாக உள்ள பேட்டரி வந்து சுத்தமாக சார்ஜிங் நிற்கலை. ஸோ வந்து புது பேட்டரி வாங்கியிருக்கேன். பார்த்தீங்கன்னா பேட்டரி நீங்கள் வந்து எப்படி டெஸ்ட் பண்ணணும், எப்படி சார்ஜ் வந்து ஹோல்ட் ஆகுதா பார்க்கணும்னு நான் சொல்லித்தர போகிறேன். இப்போ வந்து அது ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, பேட்டரி இன்ஃபோ, அது பேர் சாஃப்ட்வேர் பேர். அந்த சாஃப்ட்வேர் எதை பற்றி சொல்லணும்னு சொல்கிறேன். அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. பேட்டரி இன்ஃபோ வியூவை டவுன்லோட்ஸ் போட்டுக்கோங்க. போட்டிங்கனாலே ஃபஸ்ட்டு வந்து அப் டவுன் இருக்கும், uptodown.com இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷன் என்ன இருக்கோ அந்த வெர்ஷன் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதை இன்ஸ்டால் பண்ணீங்களே நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் காட்டும். பேட்டரி எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது, எவ்வளோ ஹோல்ட் ஆகுது, எவ்வளோ டிஸ்சார்ஜ் ஆகுது சொல்லி காட்டும். நீங்கள் ஆப்ஷன்ஸில் போயிட்டு நீங்கள் ஷோ இன் இமேஜ் அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களோட பேட்டரி டீட்டெயில்ஸை அக்யூரேட்டாக காட்டிடும். பார்த்தீங்கன்னா என்னோடய இப்போ ரீப்ளேஸ் பண்ணியிருக்க பேட்டரி பார்த்தீங்கன்னா ஒரு 4500 mAh பேட்டரி வச்சுக்கோங்க. 4002 mAh பேட்டரி அந்த மாதிரி இருக்குது. அந்த பேட்டரியில் பார்த்தீங்கன்னா கரண்ட் வேல்யூ வந்து இப்போ 3000 mAh இருக்குது. மேபி டிஸ்சார்ஜ் ஆகிட்டு இருக்குது. அதனால் 3000 mAh இருக்குது. 92% இருக்குது, 91% காட்டுது. அக்யூரேட்டாக காட்டிகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேட்டரி ஹெல்த் கூட பார்த்துக்கலாம். ஐஃபோனில் பார்க்குற மாதிரி. இப்போ பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா 69.4% பேட்டரி ஹெல்த் இருக்குது. ஆனால் டிசைன் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி. இப்போ நான் புது பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அந்த 6000 mAh பேட்டரியில் கூட எனக்கு எவ்வளோ இருக்குதுன்னா பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரியில் எனக்கு 4000 mAh தான் எனக்கு அக்யூரேட்டாக கிடைக்கிது. அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பேட்டரி நிற்குமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த பேட்டரி இந்த லேப்டாப் நிற்கும். இருந்தாலுமே நம்ம வந்து ஒரு பேட்டரிக்கு 2 பேட்டரி செக் பண்ணுறது பெஸ்ட்டு. இதோட 4000 mAh இருக்க பேட்டரி, மேபி நெக்ஸ்ட் பேட்டரியில் பார்த்தா 5000 கூட இருக்கலாம். 5000 வந்து அடிஷ்னலாக உங்களுக்கு 1 ஹவர் பேட்டரி பேக்கப் நல்லாயிருக்கும். ஸோ இப்படி தான் பேட்டரி செக் பண்ணணும். தென் வந்து பேட்டரி ஸ்ட்ரெஸ் பண்ணி பார்க்கணும் எப்போவுமே. ஸோ வந்து நான் அதுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்காண்டி ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். உடனே இல்லை பெஞ்ச்மார்க்கிங் டூல் தான் பெஞ்ச்மார்க்கிங் டூல் ஒன்று டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி அது செட்டப் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதில் சிங்கிள் கோர் மல்டி கோர் ரன் பண்ணும்போதே உங்களுக்கு டிராஸ்டிக்காக எவ்வளோ குறையும் தெரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா Geekbench 6 நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். தென் அக்ரி ஓகே, எல்லாத்தையும் அக்ரி கொடுத்து இன்ஸ்டால் பண்ணுறேன். Geekbench 6 டவுன்லோட் பண்ணி ரன் கொடுக்குறேன். தென் ரன் ஆகுது. இப்போ Geekbench 6 பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 91% இருக்குது. எவ்வளோ தான் இது கரெக்டாக வருது பார்க்கலாம். நம்ம இதில் டிராஸ்டிக்காக குறையுதா, இல்லைனா ஒரு 2 to 3% கம்மியாகிற மாதிரி இருந்தால் பேட்டரி நல்லா இருக்க இருக்கும். இந்த டக்குன்னு டிராஸ்டிக்காக ஒரு 10-15% கம்மியாகிற மாதிரி இருந்தால் அவங்க மேபி கண்டிப்பாக அவங்க பேட்டரியில் வந்து மேபி ஏதாவது ஃபால்ட் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா CPU பெஞ்ச்மார்க் பண்ணியிருக்கேன். டைம் ஆப்ஷன் நம்ம லேப்டாப்பில் பேட்டரி வந்து புதுசாக நம்ம கடையிலேருந்து வாங்கும்போது அவன் பேட்டரி வந்து மேபி நீங்கள் டேரெக்டாக போய் கூட வாங்கலாம். மேபி இப்போ டேரெக்டாக வாங்கி கூட போடலாம் பேட்டரி. இல்லைனா வந்து நீங்கள் சர்வீஸ் சென்டரில் போய்ட்டு சர்வீஸ் சென்டர்லேருந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். சர்வீஸ் சென்டரில் ரீப்ளேஸ் பண்ணுறவங்களுக்கு நான் இதெல்லாம் சொல்லலை. ஏன்னா வந்து அவங்க பார்த்து தான் வாங்குவாங்க மேக்ஸிமம். தெரியாதவங்க கூட பார்த்துக்கலாம் இது. தென் வந்து ஒரு லேப்டாப்பில் வந்து பேட்டரி நீங்கள் போடுறீங்க, அவங்க கொடுக்குற பேட்டரி நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் போடுறீங்கன்னா போட்டுட்டு நீங்கள் சார்ஜ் முதல்ல பண்ணி பாருங்கள். இப்போ வந்து என்னோடய லேப்டாப்பு சார்ஜர் நான் போடுறேன். இதில் சார்ஜர் ஏறிது, சார்ஜர்னு இண்டிகேஷன் ஆகுது. சில பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 86% இருக்கா, இதில் வந்து எனக்கு 87 வரைக்கும் ஏறும். 87, 88, 89 வரைக்கும் ஏறும். 89 வரைக்கும் ஏறிட்டு 90 அப்படின்னு நின்று உங்களுக்கு 90 ஏறவே ஏறாது சார்ஜ் உங்களுக்கு. என்னடா இது நம்ம லேப்டாப்பில் ஃபால்ட்டா, என்னடா பவர் அடாப்டரில் ஃபால்ட்டாக பார்ப்போம். மேக்ஸிமம் வந்து உங்கள் பழைய பேட்டரி வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஏறிச்சு. அது மேபி அந்த கண்டிஷன் ஆஃப் த பேட்டரி வந்து மேபி உங்களுக்கு போயிருக்கலாம், சார்ஜ் வந்து ஃபோல்ட் ஆகிருக்காமல் இருக்கலாம். ஆனால் வந்து உங்கள் லேப்டாப்போட ஃபுல் சார்ஜ் ஏறிச்சா, நீங்கள் போட்ட போது கேட்டால் 100% மாதிரி ஏறிச்சுன்னா வச்சுக்கோங்க, உங்கள் பேட்டரி சார்ஜர் வந்து ஃபால்ட் இருக்காது. லேப்டாப் பேட்டரியில் எப்படி ஃபால்ட் இருக்கலாம், மேபி அந்த பேட்டரிக்கு வந்து நீங்கள் வேறு கூட ரீப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்காண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இது சொல்கிறேன். இப்போ சார்ஜ் பண்ணி பாருங்கள். எப்படின்னா 86 போட்டேன், 87 ஏறி இருக்குது. இங்கே வந்து சார்ஜ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து கன்க்ளூஷன் தான் பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்பில் பேட்டரி வந்து நல்லா இருக்குது. ஸோ வேணுன்னா நான் வேணுன்னா கூட மாற்றிக்கலாம். இருந்தாலுமே இந்த பேட்டரி நல்லா தான் இருக்குது. 69% பேட்டரி ஹெல்த் இருக்குது. ஆனால் அவ்வளோதான் கெப்பாசிட்டி. இதில் வந்து நான் Geekbench ரன் பண்ணி பார்த்தேன். ஒரு 8 minutes கிட்டே ரன் ஆச்சு. நம்ம ரிசல்ட் பார்த்தீங்கன்னா பேட்டரி நல்லா நிற்கிது. நான் 91% போட்டேன், 89 88 தான் கம்மியாச்சு. அப்போது வந்து உங்களுக்கு மொரலஸ் 2% தான் கம்மியாகுது. ஸோ இந்த பேட்டரி இந்த லேப்டாப்பில் ஒத்துட்டோம்.
சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோ நான் நிறைய மேக் பண்ணி போடுறேன். நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள்.